Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இப்போதான் டென்த் அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயே புரிஞ்சிச்சு. அதாவது இப்போ ஃபேர்வெல் இருக்கும் போதே பிரைமரி ஸ்கூல் போய் நான் கூப்பிட்டேன், எல்லா சாரைகளையும் போய் கூப்பிட்டேன், சார் ஃபேர்வெல் வச்சுருக்கோம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் போகும்போது அப்போதான் 5வது படித்தேன். அப்போ அங்கிருந்து நான் இங்கே வரேன், இங்கே இருக்க எல்லா சாரையும் கூப்பிடுறேன், சார் இப்போ நான் 6th வரேன் சார், இந்த ஸ்கூலுக்கு வரேன் சார், ஃபேர்வெல் வைக்கிறேன் சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டேன். அதுக்குள்ள 5 ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு. அது ஒரு செகண்ட் ஓடி போச்சு, ஒரு செகண்ட் தெரியல. அது மாதிரி பப்ளிக்கும் நம்ம 20 நாள் இருக்கு, அந்த மாதிரி நாள் இருக்கு நம்ம நினைக்க முடியாது. 2 செகண்ட் ஓடி போயிடலாம். இப்போதான் 10th வந்த மாதிரி இருக்கு. இதே ஒரு மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட் வைக்கும் போது நல்லா படிங்க, இன்னும் 8 மாசம் இருக்கு, 10 மாசம் இருக்கு, பப்ளிக் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசி செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நேரம் காலம் யாருக்கா நிக்காதுன்னு சொல்றதுதான் எல்லாமே, யாருக்காலும் நிக்காது. அதே மாதிரி இங்க அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இங்க அதாவது எல்லா ஸ்கூல்ல கிடைச்ச ஒரு லவ் ஆனு இந்த எதுவுமே வேற ஸ்கூல்ல கிடைக்கல அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. நான் போய் எனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இந்த ஸ்கூல்ல கிடைச்ச எனக்கு ஒரு லவ்வா அந்த ஒரு ரிலீஃப் இந்த ஸ்கூலுக்கு கிடைக்காது, அது வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு வாத்தியாருமே ஒவ்வொரு எனக்கு என்கரேஜ் பண்றாங்க. அதாவது நிர்வாகத்தில் இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், தாளாராக இருக்கட்டும், சயின்ஸ் பாசர், சோசியல் பாசர், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்றாங்க. அதாவது இங்க இருக்க சார் எல்லாமே அதாவது பாட சம்பந்தம் மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கான என்கரேஜ் பண்றாங்க. நீ இப்படி போப்பா, அதாவது சயின்ஸ் பாசர் கூட பேசும்போது சொன்னாரு, நீ 10th முடிச்சு அவர் போகாம 11th இந்த குரூப் எடுத்தது இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் முடிய உனக்கு இந்த ஐடியா சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்றாங்க. அதாவது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னா இந்த ஸ்கூல்ல நான் சொல்லுவேன். நான் வேற எந்த ஸ்கூல் போயிருந்தாலும் வேற எந்த கிடைச்சா ஸ்கூலாவே போயிடும். இது ஸ்கூல் மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். இது வந்து கூட தந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதாவது டீச்சர்ஸ் சார், ஒரு அப்பா அம்மா மாதிரி எல்லாமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இருக்காங்க. அதாவது டீச்சர் அந்த ஒரு ஒர்க் வந்து நார்மல் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு 44 பேர் நம்ம இருக்கோம், 44 பேருக்குமே ஒவ்வொரு கூட இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு விளையாட்டு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு நல்லா படிப்பான், ஒருத்தர் படிக்க மாட்டான், என்னடா ஜாலியாக பண்ண போறோம்னு தெரியுமா, சும்மா கலாச்சு ஜாலியாக பண்ணி போல பொருட்டியமா அப்படின்னு ஒரு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சம்மதம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்குற வார்த்தை அதை அனுசரிச்சு போறோம். அவங்களோட அந்த வேலை அது வார்த்தையால சொல்ல முடியாது. அப்போ நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்க அந்த நிர்வாகம், டீச்சர்ஸ், அவங்க கொடுக்குற நம்ம பெரிய அதாவது அவங்களுக்கு ஈடா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம எல்லாரும் பாஸ் ஆகி நம்மளால முடிச்சிருக்கிற மார்க் எடுக்கிறதா அவங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க. நம்ம படிக்கிறதுன்றது வந்து அத்தாமாக்காக, சாருக்காக, ஸ்கூலுக்காக, நமக்காக, இவனுக்காக படிக்காம நமக்காக படிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வரணும். இப்போ ஒரு வாத்தியாரு சயின்ஸா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், அது படிக்கணும்னா அந்த வாத்தியார் நம்ம லவ் பண்ணணும். லவ் பண்ணா மட்டும்தான் எந்த சப்ஜெக்டுமே படிக்க முடியும். இல்ல எனக்கு இந்த வாத்தியார் பிடிக்காது, அந்த சப்ஜெக்ட் நான் போக மாட்டோம், பிடிக்காது. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம வாத்தியார் லவ் பண்ணணும். அந்த வாத்தியார் லவ் பண்ணாதான் சப்ஜெக்ட் மேல லவ் வரும். இங்க யாருக்காக படிக்காதீங்க, நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நமக்காக படிக்கணும், நமக்காக யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருமே சொல்றதுதான். நம்ம ஊட்டி போனோம்னா வாழ்க்கைக்கான முதற்படி கல்வி தான் அப்படின்னு சோசியல் பாஸ்டர் சொன்னாரு முதல் கிளாஸ் தான். அதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நான் பேர் சொல்ல விரும்பல, என்னடா வாழ்க்கையான முதல் பண்ணிட்டு சிரிச்சாங்க. அதாவது நமக்கு இப்ப சிரிப்பதான் தெரியும், நமக்கு அந்த மெச்சூர் வரல. நம்ம இந்த வயசுக்கு இந்த இதுதான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில போகும்போது நமக்கு என்னன்னே தெரியாது. ஸ்கூல்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேரும்போது அழுதுருப்போம், சேர்த்து அழுகிற இடமும் இதுதான், இப்ப பிரியும் அழுகிற இடமும் இதுதான். இந்த போன வாழ்க்கை மறுபடியும் வராது. நம்ம போன் நோடுறோம் பார்த்தா தெரியும் ஒரு ஸ்டேட்டஸா வரும். இப்போ இந்த இருக்கிற இந்த சீசனுக்கு இதை போடணும், ஐயோ 10th முடிஞ்சிருச்சு, 12th முடிஞ்சிருச்சு, நீ அவ்வளவுதான், நீ என்ன செய்ய முடியும். அப்போ எல்லாருக்கும் அதை இப்ப என்ன செய்யும் போது ஐயோ ஸ்கூல் போகணும், கடுப்பு, அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படின்றோம். இப்ப போகும்போது ஐயோ ஸ்கூல்ல மறுபடியும் படிக்க முடியாதா, மறுபடியும் இந்த வாத்தியார் கூட பேச முடியாதா, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபேமிலியை கூட நான் முழுசா சந்தோஷப்பட முடியல. ஒரு சோகமாகும். அதாவது டீச்சர் பொறுத்தளவு என்ன சொல்றது, அவன் டீச்சர் இல்ல, எனக்கு அம்மா தான், என்னோட அம்மான்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு இது சொல்லி இருந்த ஒவ்வொரு என்னால ஒரு சந்தோஷப்பட முடியல. ஏன்னா ஒரு அழுகையாக இருக்கு, ஐயோ பிரிஞ்சு போறோமே, இந்த இது கிடைக்குமா, கிடைக்காது. உறுதியா சொல்றேன், இந்த இங்க கிடைச்ச வாத்தியாரு இந்த மாதிரி வேற ஸ்கூல் எனக்கு கிடைக்கிற ஒரு ரிலீஃப் வேற எங்கேயுமே கிடைக்காது. இவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க எல்லாருக்கும் தான் சொல்ல விரும்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸான எல்லாருக்கும் தான் சொல்றேன், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். இவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒண்ணு, நம்ம நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லா போறதுதான் ஒரு நம்ம கொடுக்குற அவங்க எதிர்பார்க்குற ஒண்ணு. நம்ம படிச்சு நம்ம போறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா படிச்சு நல்லா இருக்கணும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இன்ஷா நம்ம எல்லாம் நல்லா வரணும். காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்க படிச்சா நினைச்சிடாதீங்க, நல்லா படிங்க, நம்ம வாழ்க்கை நல்லா போகும். எல்லாரும் துவா நமக்கு இருக்கு, நம்மளும் துவா செய்யுங்க. எல்லாம் பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.